ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான். நேற்று 2 மேட்ச் நடந்தது தெரிஞ்சிருக்கோம். தெலுங்கு வர்சஸ் குஜராத் ஜெயண்ட் என்ன நடந்தது பார்த்துருவோம். வெரி வெரி க்ளோஸ் மேட்ச். 30-29 ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் ஜெயிச்சாங்க. பிக்கெஸ்ட் நியூஸ், ஷாதுலுவா கேப்டன்சிலேருந்து எடுத்துகிட்டு ராகேஷ்ட கொடுத்துட்டாங்க கேப்டன்சி. அதை தான் நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். ஷாதுலுவால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாது கேப்டனா. அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும்னு. ஏன்னா அவர் மதில் மேல் போன மாதிரி இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா, ரைடு எடுக்கணுமா டிஃபென்ஸ் எடுக்கணுமா, கேப்டன்சி லீட் பண்ணுமா, எதிர் டீமில் யார் கை ஆடுது கால் ஆடுது, யார் அண்டர் ப்ரெஷர் இருக்கா பார்க்குறதுலே அவர் போயிட்டார். நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். ஃபண்டாஸ்டிக் மாஸ்டர். ஆஸ் ஆஃப் நவ் ஹி வாஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஆனால் அவர் கேப்டன்சி வாஸ் a பிக் ஃப்ளாப். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி தான் சில பேரால் தான் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ சுனில் அவர் பாயிண்ட் எடுக்கலன்னா கூட அவங்க டீமை ஜெயிச்சு கொடுத்துருவாங்க கேப்டன்னு. ஆனால் இவருக்கு எல்லாமே இவர் தான் பண்ணோம். கேப்டன்சி பண்ணோம், ரைடு பண்ணோம், டிஃபென்ஸ் பண்ணோம். ஸோ பிகர் த மணி பிகர் த ரிசல்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் அதிக காசு கொடுத்தாலும் மைண்ட் என்ன சொல்லுது அதானே பண்ண முடியும். எனிவே ஷாதுல கேப்டன்சியை விட்டு எடுத்துட்டாங்க. நல்லது தான். பர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சா. 7 ரைடு பாயிண்ட் எடுத்துட்டாருங்க டக்குன்னு. ஷாதுல் சொல்கிறேன். அதுவும் சப்ஸ்டியூட்டாக வேறு வந்தார். அவர் இப்போ 7ல் கூட வைக்கல. நல்லது தான். அது எப்போ தேவையோ அப்படி அனுப்பிச்சி விடலான்னு. மேட்ச் வெரி வெரி ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 2 பேரும் பிரித்தது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும்தான். தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் குஜராத் ஜெயண்ட் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் 7-3, அப்புறம் ஆஃப் டயத்தில் 12-10 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. 30th மினிட்ல 18-20 அங்கேயும் 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. 40th மினிட்ல 30-20 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு. தோத்துட்டாங்க. எஸ், ஒரு டீம் ஜெயிக்கணும் தோக்கணும், இல்லைன்னா டை பிரேக்கருக்கு போகணும். அந்த அடுத்த மேட்ச் டை பிரேக்கருக்கு போச்சா, ஜெய்ப்பூர் வர்சஸ் யூ மும்பா. அதை பற்றி அப்புறம் எடுத்துன்னு வரேன். இந்த பெர்ஃபார்மன்ஸும் ப்ளஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வாங்கணும் பார்த்துருவோம். பரத் ஹூடா வழக்கம் போல் 9 பாயிண்ட்டு, விஜய் மலிக் 7, ஆஷிஷ் நர்வால் 2 அண்ட் சுமன் ஷிண்டே 4, அங்கித் 3, அப்புறம் அஜித் பவார் 0, அவி துஹான் 0 2 பேரும். சேட்டன் ஷா சப்ஸ்டியூட் அமைச்சாங்க. அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆரியவர்தன் அவர் ரைடர் 4 பாயிண்ட்டு, அப்புறம் ராகேஷ் கேப்டன் 1 பாயிண்ட் தான். ப்ரெஷர் அவர் தூத்திக்கிச்சோ தெரில. அது கேப்டன்சி பாபர் 2-3 மேட்ச். அப்புறம் நம்ம விஸ்வநாத் இப்போ இங்கே தான் இருக்கார், ஆல்ரவுண்டர் 3 பாயிண்ட் எடுத்தார். நிதின் பன்வர் ஆல்ரவுண்டர் 0 பாயிண்ட்டு, லக்கி சர்மா 2, ரோஹித்னு ஒருத்தர் 2 டிஃபெண்டர்ஸு, சுமித் 1. சப்ஸ்டியூட்டாக வந்த ரைடர்ஸ் தான் நல்லா கலக்குனாங்க. ஷாதுல் 6 பாயிண்ட்டு, ஸ்ரீதர் கதம் 2 அண்ட் அங்கித் ஐயா ஒரு 3 பாயிண்ட் எடுத்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரைடில் 18 பாயிண்ட் தெலுங்கு, இவங்க 16 பாயிண்ட் குஜராத். டேக்கில் 2 பேரும் ஈக்குவல் 8-8, ஆல் அவுட் 2 பேரும் ஈக்குவல் 2-2 அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்டில் தான் இங்கே 2 அங்கே 3. ஆச்சா, இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு டேரெக்டாக போய்டுவோம் என்ன பேசுனாங்க அப்படின்ட்டு. அவங்க கோச்சும் இவரும் வந்திருந்தார், கேப்டனும். அதை வீரேந்தர் சிங் தான் அவங்களோட அசிஸ்டன்ட் கோச் வந்திருந்தார். ஆக்சுவலாக இப்போ தமிழ் தலைவர் தான் அசிஸ்டன்ட் கோச் அனுப்புவாங்க, மெயின் கோச் வருவாங்க. இவங்களும் அதே பண்ணிட்டாங்க. வீரேந்தர் சிங்கும் அவங்க கேப்டன் ராகேஷும் வந்தாங்க. ஃபஸ்ட்டு கோச்சை தான் கேட்டாங்க. கோச், ஷாதுலோட 100th மேட்ச் இது, கமால் கருதியாவா ரைடுமே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் பிரமாதமாக நட்டார் ரைடில், அதை பற்றி சொல்லுங்கன்னு அவர் பதில் சொன்னார். எனக்கு இப்போ தான் தெரியும் அவர் 100th மேட்ச், நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அண்ட் ரொம்ப நல்லா விளையாண்டார். அண்டு கொஞ்சம் மேட்சாகவே அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, பாயிண்ட் எடுத்துகிட்டு வர முடியல. பட் இன்னைக்கு டிட் வெல். அதனால தான் கொஞ்சம் அவரோட ரோலையே நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். கேப்டன் சுத்த நவுத்துனதை நாசுக்காக சொன்னார், ரோலை சேஞ்ச் பண்ணோம். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அவர் வெரி குட் பிளேயர்னு, வெரி குட் ஆல்ரவுண்டர் ரேதர், எப்படி வேணால் ஒரு மேட்சை மாற்ற முடியும் அப்படின்னாங்க. அண்ட் அவர் உள்ளே அங்கே இருந்தது, பெர்ஃபார்ம் பண்ணணும் என்ன பண்ண முடியலன்னு அவரே நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தார். அண்ட் ஐம் ஷுர் அவரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அவர் ஃபார்மில் வந்தது, பெர்ஃபார்ம் பண்ணதுன்னாங்க. அப்புறம் கேட்டாங்க அவரோட கேப்டன்சி தான் ப்ரெஷரோ. இப்போ நம்ம முதல்ல ஒரு கதை சொன்னல, அந்த கதையை அவங்க கேட்டாங்க. அவர் கேப்டன்சி ப்ரெஷரால் தான் பெர்ஃபார்ம் பண்ணலையா? ஸோ என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி நல்லா விளையாண்டாரு, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னேன். சரி, நான் பெலபி மேனே போலான்னார். முதலே நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, அவர் ஃபஸ்ட் டைம் கேப்டன்சி பண்ணல, நிறைய கேப்டன்சி அவங்க ஊருக்கும் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் உள்ளேயே புக் ஒரு ஹங்கர் இருந்தது, லீடு பண்ணணுன்னு. நாங்கள் லீடு பண்ணணுன்னு ஒரு ஆசை. நாங்கள் என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ணல, ஜபர்தஸ்தியாலும் அவங்க அவர் கேப்டன் ஆக்கலை. அவர் விருப்பப்பட்டார் கேப்டன்சி ஆக்கணும். ஸோ அதனால தான் அவர் கேப்டன் ஆனார்னு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை. கேப்டன்சி ப்ரெஷர்னால தான் பெர்ஃபார்ம் இல்லையான்னு இதுதான் அவர் சொன்னார். நாங்கள் ஏற்றுக்கோ கேப்டன் ராகேஷ் கேப்டன். அப்புறம் ராகேஷ், குட் மேட்ச், நல்ல லீடில் வேறு இருந்தீங்க ஒரு ஸ்டேஜில், அப்புறம் தோத்துறீங்களா, ஏன், ஒய், எப்படி, கேஸா, அது மாதிரி கேட்டாங்க. சொன்னார், சரி அவங்க ஆல் அவுட் ஆக வேண்டிய இடத்துல நாங்கள் ஆல் அவுட் ஆகிட்டோம்னா நம்ம கதை தான் அங்கேயும். அதனால தான் நாங்கள் தோற்றோம், அங்கே தான் டர்னிங் பாயிண்ட்டு, மேட்ச்சு டக்குன்னு மாறிடுச்சு அப்படின்னாங்க. அண்டு சரி அது இருக்கட்டும், அடுத்த மேட்ச் நான் எப்படி விளையாட போகிறேன், எதாவது ஐடியா இருக்கா, அது மாதிரி கேட்டாங்க. நீ கேப்டனாக வேறு ஆகிட்டப்போ அப்படின்னு சொன்னாங்க. எஸ், நாங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணமோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் கரெக்ட் பண்ணிட்டு வரணும். அந்த டெம்ப்ளேட் பதில் ஏறான்னு சொல்கிறது தான். அந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போச்சு அண்டு ஜெயிச்சிருக்கலாம், பஸ் ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு. ஸோ இதான் மொத்தத்தில் அவர் சொன்னது. நான் அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வருது ஜெய்ப்பூர். அது நிறையா இருக்குது பேச. சுனிலும் அவர் பேர் நரேந்தர் ரேது, ஃபார்மர் பாட்னா கோச், இப்போ ஜெய்ப்பூர் கோச்.
2 பேரும் ஸ்டேஜில் பேசுனாங்க மேட்ச்சுக்கு முன்னாடி. அப்புறம் மேட்ச் நடந்தது. டை பிரேக்கர் ஆச்சு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்துச்சு. எது வேணும் கேளுங்க. நிறைய பேர் எது கேட்குறீங்களோ அதை முதல்ல போடுவோம். ஒரே பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.